ஆண்டின் புதுக்காலம் 22வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 4 அருள்வாக்குகள் 16 தொடக்கம் 30 வரை. இன்றைய நற்செய்தி இயேசுவின் கொள்கை பிரகடனம் அல்லது நாசரேத்து கொள்கை திரட்டு என்று அழைக்கப்படுகிறது. புனித லூக்கா நற்செய்தியை தூய ஆவியாரின் நற்செய்தி என்றும் அழைக்கலாம். ஏனென்றால் தூய ஆவியார் இயேசுவின் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்ததாக லூக்கா குறிப்பிடுகிறார். லூக்கா எழுதிய 2ஆம் நூலான திருத்தூதர் பணிகள் முழுக்க தூய ஆவியாரின் செயல்பாட்டை விவரிக்கும் நூலாகும். லூக்கா 4:1 இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். 4:14 இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராக கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவர் எசாயா சுருளேட்டை எடுத்து வாசித்தார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உளது என்று ஆரம்பித்து அந்த பகுதியை படித்து முடித்த பிற்பாடு அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்ததாக லூக்கா தனது நற்செய்தியில் பதிவு செய்கிறார். அந்த ஏவலர்கள் யார்? அந்த ஏவலர்கள் இன்று நீங்களும் நானும் தான். ஞான ஸ்நானத்தின் வழியாக தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டோம். உறுதி பூசுதல் வழியாக தூய ஆவியானவரால் நாம் திடம் அடைந்தோம், ஆற்றல் பெற்றோம். மற்ற திருவருட்சாதனங்களிலும் நாம் அவருடைய அனுபவத்தை பெறுகிறோம். இயேசுவின் நாசரேத்து கொள்கை திரட்டை நாம் இந்த உலகில் செய்ய கடமைப்பட்டவர்கள். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை, பார்வையற்றோர் பார்வை பெற, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற, இவைகளை ஆண்டவரின் அருள் தரும் சிறப்பு ஆண்டான இந்த யூபிலி ஆண்டு 2025 நாம் அறிவிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியை இயேசு செய்த முதல் பிரசங்கம் என்றும் கூறலாம். தொடக்கத்திலிருந்தே தனது பணி குறித்து மிகுந்த தெளிவாக இயேசு இருந்ததை இன்றைய அவருடைய முதல் பிரசங்கம் வெளிப்படுத்துகிறது. இயேசுவை போல நமது பணி அனைத்து மனித குலத்திற்கும். ஆனால் ஏழைகள் மிகுந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும். பார்வையற்றவர்கள், சிறைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும். இயேசு ஒரு கலகக்காரர். ஏனென்றால் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே எலியா இறைவாக்கினர் சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் என்று கூறுகிறார். அந்த பெண் ஒரு புறவினத்தார். எலிசாவின் காலத்தில் சிரியாவை சார்ந்த நாமானுக்கே தொழுநோய் நீங்கியது என்று குறிப்பிடப்படும் நாமான் ஒரு புறவினத்தார். கடவுள் எல்லோருக்கும் உரியவர் என்பதை தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் அவர் பேசியபோது அங்கே கிளர்ச்சி, கலகம் ஏற்படுகிறது. கடவுள் தங்கள் இஸ்ரேல் இனத்திற்கு மட்டுமே உரியவர். அவர் நமக்கு மட்டுமே நன்மைகளையும் புதுமைகளையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இயேசுவின் பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் கடும் சினத்தை விளைவித்தன. வசனம் 29 அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரிலிருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். இந்த நிகழ்வு இயேசுவின் கல்வாரி மரணத்திற்கு ஒரு முன் அனுபவம். முதல் பிரசங்கத்தினுடைய முதல் அனுபவமே கல்வாரி அனுபவமாக இயேசுவுக்கு மாறியது. தனது சொந்த மக்களால் அவர் இங்கே நிராகரிக்கப்படுகிறார். கல்வாரி மலையிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டார். ஏழைகளுக்கும், பார்வையற்றவர்களுக்கும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், சிறைப்பட்டவர்களுக்கும் உழைப்பது ஒரு கல்வாரி வாழ்வுதான்.
ஒரு கழகச் செயல்தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய ஒரு பாடல் வரி இங்கு நினைவு கூறத்தக்கது. கழகத்தில் பிறப்பதுதான் நீதி. நல்லவற்றை செய்பவர் யாரையும் இந்த உலகம் கலகக்காரன் என்றுதான் முத்திரை குத்தும். இயேசுவைப் போல கலகம் செய்தால் கல்வாரி நமக்கு நிச்சயம். ஆமீன்.